தென்காசி அருகே துப்பட்டாவால கழுத்தை நெரிச்சு இளம்பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்துல காதலனை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இந்த பெண் யார், என்ன நடந்தது என்பது பற்றி நாம இப்ப விரிவா பார்க்கலாம். அதாவது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தளவாய்புரத்தைச் சேர்ந்த வெள்ளைசாமியோட மகள் உமா. இவங்க பாறைப்பட்டியில் இருக்கக்கூடிய தனியார் கோச்சிங் சென்டர்ல படிச்சுட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆண் நண்பரோட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்க 2 பேருமே திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி இவங்க 2 பேருமே காவலர் பயிற்சிக்கான படிப்பை படிச்சுட்டு வந்ததாகவும் தெரிய வருது. 2 பேர்த்துக்கும் இடையில முதல்ல நட்பா இருந்தது, பின்னர் காதலாக மாறி இருக்கு. 2 பேரும் காதல் பண்ணிட்டு இருந்த கொஞ்ச நாள்ல 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய திரையில பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பெண் வந்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல கொஞ்சம் ஆர்வமா இருந்திருக்காங்க. இதை ராஜேஷ் அவ்வப்போது தட்டி கேட்டிருக்காரு. இதனால 2 பேருக்கும் அடிக்கடி பிரச்சனையும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா சமாதானம் செய்யறதும் திரும்ப சண்டையிட்டுக்கிறதும் இப்படியே வாடிக்கையா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல 2 பேருக்கும் செட் ஆகாது, 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. கடைசியா ஒரு தடவை பேசி பார்க்கலாம்னு இவரோட காதலன் நினைச்சிருக்காரு ராஜேஷ். ஒரு காட்டு பகுதிக்கு போய் 2 பேரும் பேசியிருக்காங்க. ஆனா காதலன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்ல நீ என்ன திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி உமா கிட்ட தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையில வற்புறுத்தி இருக்காரு. உமா அதுக்கு சம்மதிக்கலன்னு தெரிஞ்சதோ அவங்களோட அணிஞ்சிருந்த சுடிதாரோட துப்பட்டாவை எடுத்து அவங்கள கழுத்தை இறுக்கி கொலை செஞ்சிருக்காரு. ஆனா ஒருவேளை மயங்கிட்டாங்கன்னு நினைச்சு அவரே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆனா ஆம்புலன்ஸ் வந்து பார்த்ததுல அவங்க வந்து மயக்க நிலையிலலாம் இல்லை, அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா இந்த அதாவது உயிரிழந்த அந்த சடலத்தை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறது, ஒருவேளை வெம்பக்கோட்டை காவல் நிலையமா, திருவேங்கடம் காவல் நிலையமா, கழுகுமலை காவல் நிலையமான்னு அங்க இருக்கக்கூடிய போலீசார் தரப்பிலேயே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியா ஒரு வழியா கழுகுமலை காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க அந்த பெண்ணினுடைய உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பெண்ணுடைய உடற்கூறு ஆய்வு நடந்துட்டு வரதா தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில, இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்துல காதலனை கைது செஞ்சு போலீசார் தொடர் விசாரணை நடத்திட்டு வராங்க. இதனுடைய முக்கிய தகவலை நாம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.